ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களை என்னுடைய அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் மூலமா சோழி பிரசனம் ஒவ்வொரு மாதத்துடைய படாபணங்களையும் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது டிசம்பர் மாதம் மனிதன் பிறப்பிலிருந்து இன்றைய காலகட்டம் வரை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு. வாழ்வாகட்டும் தொழிலாகட்டும், அந்த நிலையில ஏதாவது ஒரு நிம்மதி கிடைக்காதா என்ற ஒரு நம்பிக்கையோடு நகர்வது தானே ஜோதிடம். அதிலும் சோழி பிரசன்னம் ஒரு அற்புதமான ஒரு கலை. அந்த வகையில பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், அடுத்ததாக 2025 யாரை எதிர்நோக்க போகின்றோம். கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறந்து வருங்கால நிம்மதியாக பயமற்று இருக்குமா என்று நினைப்பது இயற்கைதானே. அந்த வகையில பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சதுர் கிரக ராஜயோகம் சொல்லுவாங்க. அதாவது 4 கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கின்றன. அது ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இந்த 4 கிரகங்கள் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுக்கு மற்ற ராசிகளுக்கும் இந்த சதுர் கிரக ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்போ எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், அடுத்தது சிம்ம ராசி இருக்கக்கூடிய பூரம், அடுத்தது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கன்னி, சிம்மராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான். மதில் மேல் பூனையாக ஒரு தெளிவில்லாம எதுலையுமே ஒரு மனோதிடத்தோட நம்பிக்கையோட நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலையை சந்தித்து வந்தவங்களுக்கெல்லாம் கடந்த காலங்கள்ல கடந்த மாதங்கள்ல இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதகமாத்தான் அமைகின்றது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம் என்ன சொல்றதுன்னா, அதாவது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு, கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, சனி பகவான். அதாவது சனி பகவானை ஒருவரை தவிர, ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி கண்டக சனியா இருக்கு. அந்த சனி ஒருவரை தவிர பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் கேது ஆகிய அந்த 3 கிரகங்களும் ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடியதாக, இழந்ததை திரும்ப பெறக்கூடியதாக, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை அமையக்கூடியதாக, வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதான் இருக்கின்றது இந்த மாதம். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்து கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தந்தவர். எதிர்பாராத சில நல்ல நிகழ்வுகளும் நல்ல வாய்ப்புகளும் கிடைத்தும் கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலைத்தான் தந்தார். அதே நேரம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். வக்ர நிவர்த்தி ஆகி அஷ்டம சனியிலிருந்து இப்ப கண்ட சனியாக போய்விட்டார் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் என்னன்னா அருமையான ஒரு வாய்ப்பு இந்த மாதம். காரணம் சொன்னேன் அளவா குரு 2 குருங்க, 2 குரு பகவான் தேவகுருவும் அசுர குருவோடு கூடிய ஞானகாரகன் கேதுவும் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் சிம்மராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமான சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை 2 குருவும் உங்களுக்கு அமைத்து தருகின்றார். சொந்த வீடு வாங்கும் யோகம் உள்ளது. வாங்கிய வீட்டை கட்டி முடிப்பதற்கான அற்புதமான தரம். நில சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருகின்றார். நீதிமன்ற வழக்கில் இருப்பினும் அதில் வெற்றி கிடைக்கும். அது சாதகமான தீர்ப்பாக இருக்கும். அதே நேரத்துல சகோதர சகோதரிகள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கும். உறவினர்களுக்கு சில பகை, உறவினர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பகையின் காரணமாக மன ரீதியான சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குரு சுக்கிரனின் சுப பலத்தினால குடும்பத்துல அமைதி நிலம் போதுமே, இது ஒண்ணு போதுமே. அப்படி இப்படி என்று சொல்வதை இப்படி இருந்தால் நலமாக இருக்கும். இப்படி இருப்பதற்கு இந்த 2 பேருங்க தேவகுருவும் அசுர குருவும் அற்புதமான சுப பலத்தினால குடும்பத்துல அமைதி நிலவும், நிம்மதி கிடைக்கும். போராடிய உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே நேரம் நீண்ட காலமாக நிம்மதியை பாதித்து வந்த குடும்ப பிரச்சனை சுமூகமாக தீர்வதால் குடும்பத்துல மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படும். இது ஒண்ணு சொன்னா நான் போதும் இந்த டிசம்பர் மாதம். அந்த வகையில பார்க்கும்போது புதிய தொழில் திட்டங்கள் வெற்றி பெறும். நீங்கள் உங்களுடைய கனவுகளாக இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்களாக இருக்கலாம், உங்களுடைய திட்டங்கள், அதாவது சொந்த தொழில் மட்டுமல்ல, அரசு உள்ள துறையில் வேலை செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். திண்ணை எப்ப காலியாகும் என காத்திருப்பவர்கள் மத்தியில கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல சந்திராஷ்டம தினத்துல பேச்சுல கவனமா இருங்க. சிம்மராசியை பொறுத்தவரை எப்பவுமே சந்திராஷ்டம தினத்துல கொஞ்சம் கவனமாக இருங்கள். தெய்வ பலம் மட்டும் துணை இருந்து விட்டால் இழந்ததை திரும்ப பெற்று விடலாம். இந்த டிசம்பர் மாதமே பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம்.
கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் தீப திருநாள் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று ஈசனை தரிசித்து பாருங்கள். இல்லை என்றால் வீட்டுல ஒரு தீபம் ஏற்றி வைத்து மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இங்கு சென்று நிற்க வேண்டிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா சோளிங்கர் நரசிம்ம பெருமானை கண்டிப்பா ஒரு முறை, அதுவும் இந்த கார்த்திகை மாதம் சென்று தரிசிப்பது அற்புதமான ஒரு நற்பலனை தரும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சத்துருக்களுடைய நிலையில் இருந்து அவர்களால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து காக்கக்கூடிய ஒரு புண்ணிய தரிசனம் நரசிம்மருடைய தரிசனம். அங்கு சென்று அவரை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. அதே நேரம் கீழே வந்துட்டீங்கன்னா பக்கத்துல சோழிங்கருக்கு பக்கத்துல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் சென்று அங்க இருக்கிற சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆ உடைச்சு அதுல நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றுங்கள். அந்த வகையில பார்க்கும்போது ஏன் நான் இந்த சிம்மத்துக்கு சொல்றேன்னா, அஷ்டம சனியாக இருந்தவங்களுடைய வாழ்வுல இப்ப திரும்பவும் கண்ட சனி வருவதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனத்திலிருந்து நம்மை காக்கின்றவன் யார்? ஏன் சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலை விடுவது சிறப்பு அல்லவா? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுபலன் மட்டும் தரக்கூடியவரை நற்பலனையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி. சென்று நின்று வழிபட்டு பாருங்கள் இந்த டிசம்பர் மாதம் சிம்மராசி.